அனைவருக்கும் வெற்றி தமிழ் பயிற்சி அகாடமியின் சார்பாக இனிய வணக்கம். இந்த ஷார்ட்ஸில் நம்ம 8th தமிழ் புக்கில் இருக்கக்கூடிய இணைச்சொற்கள் அப்படின்ற இந்த பகுதியை பற்றி தான் பார்க்க போகிறோம். மிக மிக முக்கியமான பகுதிங்க. பாருங்கள், பொதுவாக இணைச்சொற்கள்னால் என்ன? அதாவது ஒரு தொடர் இருக்குது, அந்த தொடரில் சில சொற்கள் ஒரே மாதிரி இருந்து அந்த பொருளுக்கு வலுவூட்டும். அதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா இணைச்சொற்கள் அப்படின்னு சொல்கிறோம். இந்த இணைச்சொற்கள் பொறுத்த வரைக்கும் எத்தனை வகைப்படும் அப்படின்னு கேட்பாங்க. மொத்தம் இணைச்சொற்கள் 3 வகைப்படும். ஒன்று பாருங்கள், நேரிணை, அடுத்தது எதிரிணை, அடுத்தது சரி இணை. இப்போ நேரிணைனா ரொம்ப சிம்பிள் தாங்க. ஒரே மாதிரி பொருளை தந்தால் அது நேரிணை. அப்போ ஆப்போசிட்டாக மீனிங் கொடுத்தா அது என்னதுங்க? எதிரிணை. அதாவது எதிரெதிர் பொருளை தரக்கூடிய இணை தான் எதிரிணை. அதே இது சரி இணை அப்படின்னா அந்த பொருளோட செறிவு மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பொருளோட நிறத்தை வச்சு சொல்லுவாங்க. ஸோ அப்படி அதை நம்ம என்னன்னு சொல்லி சொல்கிறோம்? சரி இணை. இதில் எடுத்துக்காட்டு தான் நமக்கு கேட்பாங்க. அப்போ பாருங்கள், சீரும் சிறப்பும் பேரும் புகழும் இந்த மாதிரி வந்தால் நேரிணை. அப்போ ஒரே பொருளை தருது. சீரும் சிறப்புமாக வாழ்கிறான், அப்படி பேரும் புகழோடு வாழ்கிறான் அப்படின்னு சொல்கிறோமா? இது ஒரே மாதிரியான பொருளை தருது. இப்போ அடுத்தது பாருங்கள், எதிரிணைனா இரவு பகல். அப்போ இரவுன்னு இருந்தால் அதுக்கு ஆப்போசிட் என்னதுங்க? பகல். உயர்வுன்னு இருந்தால் அதுக்கு ஆப்போசிட் என்னதுங்க? தாழ்வு. ஸோ இந்த மாதிரி எதிரெதிர் பொருளை தந்தால் அது எதிரிணை அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது நான் சொன்னேன், நிறத்தை அடிப்படையாக வச்சு தான் மேக்ஸிமம் இருக்கும். அப்போ பச்சை பசேலன, வெள்ளை வெளையர்னு இருந்துச்சு. அந்த ட்ரெஸ்ஸை பார்த்தேன், அந்த ஷர்ட்டை பார்க்கும்போது வெள்ளை வெளையர்னு இருந்துச்சு. அந்த செடியை பாரு, எவ்வளோ பச்சை பசேர்னு இருக்குன்னு பாரு. இந்த மாதிரி நம்ம பேசுவோம் இல்லைங்க. ஸோ இது அந்த பொருளோட செறிவை சொல்கிறோம். சரிங்களா? அது சரி இணை அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது பாருங்கள். ஸோ நமக்கு கோடிட்ட இடம் கொடுத்துருக்காங்க. சான்றோர் எனப்படுபவர் கல்வி கேள்விகளில் சிறந்தவர்கள். சரிங்களா? அடுத்தது ஆற்று வெள்ளம் மேடு பள்ளம் பாராமல் என்ன பண்ணும்? ஓடும். அடுத்து இசை கலைஞர்கள் போற்றி புகழப்பட வேண்டியவர்கள். அடுத்தது தமிழ் இலக்கியங்களின் பெருமைக்கு ஈடு இணை இல்லை. சரிங்களா? தமிழ் இலக்கியங்களின் பெருமைக்கு ஈடு இணை இல்லை. திருவிழாவில் யானை ஆடி அசைந்து வந்தது. சரிங்களா? ஸோ இதெல்லாம் அதுக்கு மிகச்சரியான இணைச்சொற்கள். ஸோ இந்த மாதிரியான வினாக்கள் நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கேட்குறாங்க. ஸோ மிக முக்கியமான பகுதி, கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க.